Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தெலுங்கு வருட பிறப்பு நம்ம சொல்கிறோம் இல்லையா, யுகாதி சுபகாஞ்சலு. இந்த யுகாதி அப்படிங்கிறது கன்னடக்காரங்களுக்கும் சரி, நம்மளுடைய தெலுங்குக்காரங்களுக்கும் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வருட பிறப்பு என்ன ஸ்பெஷல்? நம்மளுடைய தமிழ் வருட பிறப்புக்கும் எப்பொழுதுமே இந்த தெலுங்கு வருட பிறப்புக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் எப்பொழுதுமே இருக்கும். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதற்கு பிறகு நமக்கு அதற்கு மறுநாள், அதிலிருந்து நமக்கு தெலுங்கு வருட பிறப்பு கணக்கு இந்த அமாவாசை. ஸோ பங்குனி மாதம் சூரியன் மீன ராசியில் சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த அமாவாசைக்கு மறுநாள் நமக்கு தெலுங்கு வருட பிறப்பு ஆரம்பிக்குது. ஸோ இந்த வருடம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி நமக்கு யுகாதி. ஸோ யுகாதி சுபகாஞ்சலு. இந்த யுகாதியினுடைய நமக்கு சித்திர வருஷ பிறப்புக்கும் இந்த யுகாதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியனினுடைய மாற்றம். நமக்கு மேஷ ராசியில் சூரியன் எப்போ வராரோ, சித்திரை மாதம் 1ஆம் தேதி நமக்கு தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது சூரியனை வைத்து. இது சந்திரன். சந்திரன் எப்போ சூரியனோட இணைகிறாரோ, ஒரே நேர்கோட்டில் வராங்க இல்லையா. ஸோ இந்த அமாவாசையில், பங்குனி மாதம் அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் எப்போ ஒன்றா இருக்காங்களோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நமக்கு இந்த வருட பிறப்பை வைக்கிறோம். ஸோ சந்திரமானத்தை வைத்து சொல்லக்கூடியது யுகாதி. இந்த யுகாதி பொதுவாக நம்ம தமிழ் வருட பிறப்புக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான் யுகாதிக்கும் பண்ணுவாங்க. ஸோ பஞ்சாங்க படலம், இந்த தெலுங்குக்காரங்களுக்கான பஞ்சாங்கத்தை இந்த யுகாதி அன்னைக்கு படிப்பாங்க. நம்ம தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு நம்ம நம்மளுடைய பஞ்சாங்கத்தை படிப்போம். ஸோ இந்த யுகாதியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாங்காய், வேப்பம்பூ அண்டு வெல்லம் போட்ட பச்சடி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரு வருட பிறப்பு அப்படின்னாலே ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க இல்லையா. ஸோ அன்றைய நாளில் காலையில் ஃபஸ்ட்டு அவங்க கண் விழிக்கிறதே இறைவனிடத்தில் எல்லா நகைக பணம் எல்லாம் சுவாமிகிட்ட வைத்து. ஏன்னா மலையாளத்துக்காரங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை விஷு அப்படின்னு சொல்கிறோம். எல்லாரோடைய பண்டிகையினுடைய முறைகளும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் அங்கே இங்கே வித்தியாசப்படும் இதில். அதாவது இந்த யுகாதியில் பார்த்திங்கன்னா, இந்த வருடம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ தெலுங்கு வருட பிறப்பை நம்ம யுகாதியாக கொண்டாடுகிறோம். இந்த யுகாதியில் சூரியன் இப்போ நமக்கு கணக்கில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் மேஷத்தில் சூரியன் வந்துடுறாரு. அப்போ தான் நமக்கு இந்த ஸ்ரீராம நவமியினுடைய கொண்டாட்டமும் வருகிறது. ஸோ கோவில்களில் இப்போ வடுவூர் ராமர் கோவில் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீராம நவமி நமக்கு சித்திரை மாதத்தில் வரும். ஆனால் இந்த யுகாதிக்கு பிறகு வரக்கூடிய நவமி, இப்போ அமாவாசை வருது இல்லையா, இந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய நவமி. ஸோ ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமியினுடைய கொண்டாட்டங்கள். இது ஒரு சில கோவில்களில் ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்ரீராம நவமி கொண்டாடுவாங்க. கன்னடிகாஸ், தெலுங்குக்காரங்க கன்னடக்காரங்க எல்லாருமே ஏப்ரல் 6ஆம் தேதி தான் நமக்கு ஸ்ரீராம நவமியினுடைய கொண்டாட்டத்தையும் நமக்கு வைக்கிறாங்க. ஸோ சந்திரன் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு புனர்பூச நட்சத்திரத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி அவர் வரார். அதனால் ராமநவமியினுடைய ஒரு கொண்டாட்டங்களும் இந்த யுகாதியை வைத்து இருக்கும். அது தெலுங்கு மற்றும் கன்னடா கொண்டாடுகிறவர்கள், இந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்ரீராமநவமியை ஏப்ரல் 6ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். ஸோ யுகாதி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலே நமக்கு தமிழ் வருட பிறப்பு மாதிரி தான். எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பில் வரக்கூடிய வெண்பா நம்ம தமிழ் வருட பிறப்பு வரும்போது கண்டிப்பாக பார்க்கலாம். பட் ஆல்மோஸ்ட் தெலுங்கில் இருக்கக்கூடியதும் சரி, தமிழில் இருக்கக்கூடியதும் சரி, கிரக அமைப்புகளை வைத்து தான் அவங்க சொல்லக்கூடியது. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த யுகாதி கொண்டாடுகிறவர்கள் கண்டிப்பாக வேப்பம்பூ அவங்க சமையலில் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தோடு சேர்ந்த வெல்லம், மாங்காய் மற்றும் வேப்பம்பூ போட்ட இந்த பச்சடி ரொம்ப விசேஷம். அன்றைய நாளில் நம்ம இறைவனுக்கு அதை படைத்து
வாழ்க்கையில் இந்த ஒரு வருடமும் அடுத்த வருடப்பிறப்பு வர வரைக்கும் எல்லா விதமான ஒரு பலனும் நமக்கு கிடைக்கணும். அதில் இன்பம் இருக்கணும், துன்பம் இருக்கணும், சோகம் இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கிறது தான், சந்தோஷம் இருக்கணும். ஸோ கலவையாக இருக்கும் பொழுது இந்த இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாமே கலந்த உணவை அன்றைய நாளில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நம்ம சாப்பாட்டு விஷயத்துலையும் நம்ம பார்க்குறோம். யுகாதியினுடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தால் இதுதான், பஞ்சாங்க படலமும் நம்மளுடைய உணவும் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வருடமும் எல்லோரும் யுகாதி கொண்டாடும் பொழுது உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கிக்கோங்க. அதுவும் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீனத்தில் எல்லா கிரகத்தினுடைய சேர்க்கையும் சூரியன், சந்திரன், ராகு, சனி, சுக்கிரன் 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடியது. ஸோ இந்த வருடம் அதில் நமக்கு ஒரு ஹைலைட் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு தனிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத விட உலக நன்மைக்காக நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும். பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், அப்புறம் எங்கேயும் எந்த விதமான அசம்பாவிதமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பிரார்த்தனையை நம்ம இறைவிடத்தில் வைக்கலாம். வேறு நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் யுகாதியை பற்றியும், யுகாதி எப்படி தெலுங்கு வருடப்பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு தமிழ் வருடப்பிறப்பை விட சற்று முன்னாடியே நமக்கு வருகுது. ஸோ அது சந்திரனை வைத்து எப்படி அதை கணக்கிடுறாங்க, எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.